பொதுவாகவே அரிசி சாதம் சாப்பிட்டாலே சுகர் லெவல் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குதிரைவாலி அரிசி யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா உங்களோட சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த அரிசியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிஸ்மில்லா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குதிரைவாலி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம், ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அரிசி அளவு எடுத்தோமோ அதே அளவு இப்போ துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதே அளவு 1/4 கிலோ அளவு நீங்கள் துவரம் பருப்பு ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2 வாட்டி கூட நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரம் லைட்டாக ஊற வச்சாலே போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 4 கிளாஸ் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் அரிசியும் பருப்பும் எடுத்தீங்கனோ அந்த கப்பில் 4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணாலே போதும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு பூண்டு சின்ன பூண்டு லெவல் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெட்டினது எடுத்துக்கோங்க. அவரைக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் பார்த்தீங்கன்னா புளி ஆட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் தண்ணியில் விட்டு நல்லா இதை புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிட்டு கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வெடிப்பு வந்ததுக்கப்புறம் ஒன்றா காய்கறியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதை 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. அவரைக்காயை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பார் சாதம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா காய்கறியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின சாம்பார் பொடி கூட ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி முங்குற அளவு நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு, அப்படி இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் காய்கறி நல்லா வெந்திருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி தண்ணியில் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா, 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 2 நிமிஷமாவது ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நல்லா நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
நார்மலாக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வந்து வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காய்கறியை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் பாஸ்பரஸ் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்களுக்கும் செரிமான பிரச்சனை இருந்ததுன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த சீரகம் வந்து வெடிப்பு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வெடிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யோட லெவல் உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் 4 டேபிள் ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிட்டு இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே ஒரே மாதிரி நீங்கள் ஒயிட் ரைஸில் சாம்பார் ரைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குதிரைவாலி அரிசி யூஸ் பண்ணி ஒரு வாட்டி சாம்பார் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரைஸை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.